வணக்கம். புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். கூடங்குளம் அணு விலைக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு கட்டமாக நடந்த உதயகுமார் உள்ளிட்ட நண்பர்களுடைய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நேற்று வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் கூடங்குளம் அணு விலைக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்ற அறிவிப்பையும் அதே மேடையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேராசிரியர் ஜவஹர்லா, நீங்க ஏற்கனவே காலவரையற்ற உண்ணாவிரதத்தை கைவிடுங்கிற கோரிக்கையை அவருக்கு முன் வச்சிருந்தீங்க. அவர் இப்போ உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன உணர்வு வருது? அதாவது இது சமீபகால இந்திய வரலாற்றில் தேச நலனை, மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நடைபெற்ற ஒரு வீரம் சொரிந்த போராட்டம் தான் நண்பர் உதயகுமார் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் கூடங்குளம் இடிந்தகரை பகுதியில் நடைபெற்று வந்த போராட்டம். அதாவது அரசாங்கங்கள் தாங்கள் போட்ட சட்டங்களை எல்லாம் மீறுகிறார்கள். அதை பற்றி கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை. கேள்வி கேட்டு அறிவு சார்ந்த ரீதியில காந்திய வழியில அஹிம்ச வழியில மக்கள் போராடும் போது அவர்களுக்கு மோசமான பட்ட பெயர்களை சூட்டுவது, அவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது, இதெல்லாம் இந்திய ஜனநாயகத்துக்கு செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழுக்காக கருதுகிறேன். விரிவாக பிறகு பேசலாம். ஆனால் பல சட்ட விதிமுறைகளை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி போட்டு இருக்கக்கூடிய நிபந்தனைகளை, கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் என்று மத்திய அரசாங்கம் வகுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளை, இவற்றையெல்லாம் மீறிதான் கூடங்குள அணு உலை அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது. இதுக்கு மேல இப்ப புதுசா இன்னும் 2 அணு உலைகளுக்கு நாங்கள் ஒப்பந்தம் செய்ய போறோம்னு ரஷ்ய தூதர் வேற சொல்லியிருக்கிறார். இது ஒரு வீரம் சொரிந்த போராட்டம். இப்போது வேண்டுமென்றால் இந்த சாகுமுறை உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று நானும் பல தலைவர்களும் கேட்டுக்கொண்டோம். காரணம், உதயகுமார் போன்றவர்களுடைய அறிவாற்றல், அவர்களுடைய போராட்ட திறன் இன்னும் பல போராட்டங்களுக்கு தேவைப்படுகிறது. அவருடைய கோரிக்கைகள்ல, அதாவது நெல்லை ஆட்சியரோடு அந்த குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையில சில கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. அதுல 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல பேரிடர் மேலாண்மைக்கான பயிற்சி அப்படிங்கிற கோரிக்கையும் ஒன்று. அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன? இல்ல, இது அவங்க கோரிக்கை. ஆனா அணுசக்தி ஒழுங்காற்று மையம், அதாவது அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அவங்க ஒரு சட்ட விதியில வச்சிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு அணு உலை ஆரம்பிக்க முன்னாடி அந்த யுரேனியம் ஃபியூலை லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த 30 கிலோமீட்டர் சுற்றுலா மக்களுக்கு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான், அதாவது ஒரு பேரிடர் நடந்தால் எப்படி நீங்க ஓடணும், மூக்கை எப்படி பொத்திக்கணும், எந்த பக்கமா ஓடணும், நீங்க எந்த டிவியை பார்க்கணும், உங்களுக்கு யார் தகவல் சொல்லுவா, என்ன மாத்திரை சாப்பிடணும், இந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது இது உதயகுமாரோ நாங்களா சொல்ற கைட்லைன்ஸ் கிடையாது. அதுதான் முக்கியமானது. உதயகுமார் குழுவினுடைய கோரிக்கை இல்ல. அது கோரிக்கைனா, அதாவது நீங்க வச்சிருக்க சட்டத்தை நீங்க அமல்படுத்துங்கன்னு சொல்றாரு. வேற ஒன்னும் அவர் அவங்க ஒன்னும் புதுசா ஒன்னும் கேட்கல. ஒரு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, ஃபியூல் லோட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த யுரேனியம் ஃபியூல் லோட் பண்ண போறாங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது. ஏன்னா அது மாதிரி எப்படி அந்த 15 லட்சம் மக்களுக்கு யார் இந்த எவாக்குவேஷன் ட்ரில் நடத்தினா, யார் பேரிடர் பயிற்சி கொடுத்தா, யாருமே கொடுக்கல. அது எப்படி அவங்க லோட் பண்ண முடியும் எங்களுக்கு தெரியல. இதை பண்றதுக்கு இன்னும் ஒரு 6 to 8 மாச காலமாகும். ஏன்னா 15 லட்சம் மக்கள் நீங்க தயார்படுத்தணும். அதான் சட்டம் சொல்றது, நம்ம சொல்றது கிடையாது. இதெல்லாம் பண்ணாம நீங்க இதை செய்ய போறீங்கன்னா, நீங்க யார் இதுல தேச துரோகி, யார் சட்டத்துக்கு புறமா இருந்துக்கிறான், நீங்க முடிவு பண்ணிக்கணும். மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த பயிற்சி மேலாண்மை, பேரிடர் மேலாண்மை பயிற்சி கொடுக்காத நிலையில இந்த அணு உலையை திறக்க கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு சொல்ல முடியுமா? தமிழக சட்டமன்றம் அதற்கான கோரிக்கையை முன்வைக்க முடியுமா? நிச்சயமாக முன்வைக்க முடியும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில், சமீபத்தில் ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான தீர்மானம் வருவதற்கு அவரும் மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்திருக்கின்றார். இடிந்த கரையிலே போராட்டம் நடத்தக்கூடிய மக்கள் மத்திய அரசை நம்பவில்லை, மாநில அரசை தான் நம்புகிறார்கள். அவர்களுடைய போராட்ட உணர்வுகளை, பாதுகாப்பு உணர்வுகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தமிழக முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். இந்த நிலவியல், நீரியல், கடலியல் ஆய்வுக்கு ஒரு குழு போடணுங்கிற கோரிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன? அதுல என்ன இருக்கு? இல்ல, நீங்க அந்த சைட்டே தப்பு. இதுதான் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் ஒரு நிபுணர் குழு போட்டாங்க. அந்த நிபுணர் குழு கொடுத்திருக்க அறிக்கையில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். நீங்க ஒரு பொதுவாக ஒரு இடத்த, ஒரு ஃபேக்டரியோ இல்ல வீடோ, சாதாரண வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலம் இதுக்கு சரியான இடமா செக் பண்ணும். அதாவது அது பரிசோதனை செய்யும். அது மாதிரி பரிசோதனை எதுவுமே செய்யப்படல. இவங்க கேட்ட அந்த போராட்ட குழுவினர் கேட்ட 50 கேள்விகள் இது முக்கியமான ஒரு கேள்வி. இந்த இடத்தை நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க, இந்த கூடங்குளம் இடத்தை நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா பொதுவாக எர்த்தோட திக்னஸ், கிரஸ்ட்னு சொல்லுவாங்க, அது பொதுவாக ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும், 40,000 மீட்டர் இருக்கும். ஆனா கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதி முழுக்கவே அது வெறும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது.
அதுவும் கூடங்குளம் இந்த அணு உலை கீழே இருக்க பகுதியில் வந்து 150 மீட்டர் தான் இருக்கிறதாக பல்வேறு ஜியாலஜி சொல்லியிருக்காங்க, சைஸ்மாலஜி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, நீங்க ஆய்வு பண்ணீங்களா? இத கேள்வி கேட்டா இவங்க வந்து ஏதோ இந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி வெளிநாட்டு அரசாங்கத்தை கொடுக்க போறாங்க, வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் பண்றாங்கன்னு சொல்லி பதில் சொல்றாங்களே, இந்த கேள்விகளுக்கு அடிப்படையான கேள்வி இது. இதுக்கு பதில் சொல்ல தயாரா இல்ல. அதனால மேலும் திரும்பவும் அந்த கருத்தை வலியுறுத்தி நிலவியலாளர்கள், ஹைட்ராலஜிஸ்ட்லாம் வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. உதாரணமா அந்த கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் அப்படிங்கிற கடல் மேலாண்மை விதிமுறை, மத்திய அரசு கொடுத்த விதிமுறை வந்து 500 மீட்டருக்குள்ள எந்த விதமான நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. இந்த கூடங்குளம் ரியாக்டர் 1, 2 இதெல்லாம் அந்த ஹை டைடல் வேவ் என்று சொல்லக்கூடிய உயர் அலை பாயக்கூடிய பகுதிக்குள்ளேயே இருக்கின்றது. இப்ப வந்து என்ன சொல்றாங்க, அப்ப வந்து இந்த கூடங்குளம் அணு உலை தொடங்கும் போது இது போன்ற கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் ரெகுலேட்டரி விதிமுறை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து மறுபடியும் 2 ரியாக்டர் புதுசா கையொப்பமிட போறாங்களே, இதெல்லாம் வந்து அரசு தன்னுடைய சட்டத்தை காலையிலே தானே போட்டு மிதிக்கக்கூடிய செயல் அல்லவா? ஒரு சின்ன அடிஷன் சார் சொல்றதுல, அவங்க ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கும்போது இந்த 3வது 4வது அப்ரூவல் தரல. ஏன்னா இது வந்து கோஸ்டல் ரெகுலேஷனோட விதிமுறையை மீறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 1-2க்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். புது புதர்த்தங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புது புதர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. சுந்தரராஜன், இந்த ரஷ்யாவோட போட்டிருக்கிற காப்பீட்டு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் போராட்ட குழுவினர் முன் வச்சிருக்கிறாங்க. அதை தமிழ்நாடு அரசால இந்திய அரசிடம் கேட்டு வாங்க முடியுமா? நிச்சயமா அதை வாங்கணும். ஏன்னா இது வந்து மக்களுக்கான சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குங்க. அதாவது இந்திய அரசாங்கம் வந்து எதுவும் அணு உலை விபத்து நடந்தால் 1500 கோடி தான் இழப்பீடு தரணும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டம் வந்து செல்லுமா செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் நடந்துருக்கு, அது வேற விஷயம். ஆனால் இந்த 1500 கோடியை கூட நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் சொல்லி இந்த அணு உலையை தயாரிக்கின்ற நிறுவனம் ஆட்டம் ஸ்டார் எக்ஸ்போர்ட் நிறுவனம் வந்து சொல்லிட்டாங்க. அதனால இந்த விபத்து நடந்தால் இது யார் பொறுப்பு, இந்திய அரசாங்கமா ரஷ்ய நிறுவனமா யார் பொறுப்புங்கிறது அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. அதை கேட்டு பெற வேண்டிய பொறுப்பு தமிழகத்தான் இருக்குது. என்ன காரணம்னா, இப்ப இந்த பேட பயிற்சி நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து அதாவது ஆஃப் சைட் அந்த அணு உலைக்கு வெளியே இருக்க இடத்துல செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தது. மாவட்ட நிர்வாகங்கிறது மாநில அரசு கீழே செயல்படுற ஒரு நிர்வாகம் தான். அதனால அவங்களுக்கு நிச்சயமாக பெரிய பொறுப்பு இருக்குது இந்த பேட பயிற்சி நடத்துவதில். இந்த சீக்ரெட்டிவ் அக்ரிமெண்ட் சொல்றாங்களே, அந்த அக்ரிமெண்ட் காப்பியை வாங்கி பெறுவதில்லை. ஏன்னா அது என்ன சொல்லிக்குன்னு தெரியணும். இவங்க போபால் எப்படி பண்ணா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் நடந்துடக்கூடாது. அது முழு பொறுப்பும் தமிழக அரசை சார்ந்ததுதான். இந்த லயபிலிட்டி இழப்பீடு வந்து 5 வருஷத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூடங்குளம் அணு உலை அநேகமாக 40 முதல் 50 அல்லது 60 ஆண்டுகள் வரைக்கும் இயங்கக்கூடிய ஒன்று. ஆனா இழப்பீடு வந்து 5 வருடம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது வந்து நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தையே அவமதிக்கக்கூடிய வகையில் அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்திருக்காங்க. நான் ஒருபடி மேலே சென்று சொல்வேன், தமிழக அரசு மட்டுமல்ல, அதை ஏன் பகிரங்கப்படுத்தக்கூடாது? ஏனென்றால் அது மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சார்ந்த விஷயம். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கின்றது என்பதை மத்திய அரசு பகிரங்கப்படுத்த வேண்டும். தமிழக அரசு அதற்கு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும். அணுமின் உலைகளை தயாரிக்கிறது, அது போன்ற விஷயங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு சார்ந்தது. இங்கு வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற வேலை மட்டும்தான் மாநில அரசுக்குங்கிற மாதிரியான தோற்றம் இது வரைக்கும் இருந்தது. ஆனா இப்ப சுந்தரராஜன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதற்கு மாறுபட்ட ஒரு சித்திரத்தை கொடுக்குது. அப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இப்ப கூடுதல் பொறுப்புகள் இருக்கிறதாக தோணுது. நிச்சயமாக கூடுதல் பொறுப்புகள் இருக்கின்றது. இது நம்முடைய தமிழக மக்கள் சார்ந்த ஒரு விஷயம். எல்லாம் என்ன நினைத்திருக்கின்றார்கள் என்றால், கூடங்குளம், இடிந்தகரை, அந்த விஜயபதி பகுதியில் உள்ள மக்கள் மட்டும்தான் இதனால ஒரு விபத்து, இறைவன் அதை காப்பாற்ற வேண்டும், ஒரு விபத்து நடந்தால் அவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, தென் தமிழகத்தினுடைய பெரும்பகுதி அதனுடைய பாதிப்புக்கு இலக்காகும். எனவே தமிழக அரசு பல விஷயங்கள்ல முன்முயற்சியாக இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கின்றது. அதே போல இந்த கூடங்குளம் விஷயத்திலும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு அழுத்தங்களின் காரணமாக திறப்பதற்கு உத்தரவிட்டு விட்டார்கள். ஆனால் இப்போது பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி என்னதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு தமிழக அரசு முன் வர வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்களும் குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மத்திய அரசினுடைய அழுத்தம், சர்வதேச அழுத்தம், அதன் காரணமாக தமிழக அமைச்சரவை திறப்பதற்கான தீர்மானத்தை போட்டது அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாரும் சொல்றாங்க. நேற்று உதயகுமாரும் சொல்றாரு, இப்ப பேராசிரியரும் சொல்றாரு.
அது அப்படித்தான் இருக்க முடியுமா, இல்ல இவங்க வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல நிச்சயமா பெரிய அளவுல அழுத்தம் இருந்துக்கணும். நிச்சயமா பெரிய இல்ல எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குங்க. தமிழகத்துக்கு சாதகமான ஒரு விஷயம் முல்லை பெரியார் அணை அப்படின்னா உங்களுக்கு அந்த குழு அறிக்கை தயாரிக்கிறதுக்கு 9 மாசம் 10 மாசம் ஆகுது அந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட். ஆனா தமிழகத்துக்கு பாதகமான விஷயம் அணுகுலன்னா 45 நிமிஷத்துல போய் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்துறாங்க நல்லா இருக்குன்னு. இந்த அடிப்படை விஷயம் எங்களுக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதாவது மிகப்பெரிய அழுத்தம் தமிழக அரசுக்கு வந்திருக்கு. உதாரணமாக மின்சார விஷயங்கள்ல, ஏன்னா இவங்க வாங்கின உத்தரப்பிரதேசல இருந்து வாங்கின மின்சாரத்தை வந்து சென்ட்ரல் கிரிட் வழியா தான் கொண்டு வரணும், அதை கொண்டு வர முடியல. குஜராத்ல இருந்து வாங்கின மின்சாரத்தை வந்து கொண்டு வர முடியல. இது எல்லாமே மத்திய அரசாங்கம் வந்து ஒரு செயற்கை மூலம் தடுக்கிறாங்க. சோ இதெல்லாம் மீறுவதற்கு மாநில அரசாங்கத்தோட வழியில தான் நினைக்கிறோம். சோ மிகப்பெரிய அழுத்தத்துக்கு தான் அவங்க வந்து உட்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறோம். உளவியல் ரீதியாக மக்களை வேற விஷயத்துக்கு தயார்படுத்தி மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்கான நிச்சயமா சூழலாக அதை பார்க்க முடியும். நிச்சயமா அணு கழிவு மேலாண்மைக்கான திட்டமும் எதுவும் சொல்லப்படவில்லைங்கிற கோரிக்கையை நேற்று பேசும்போது சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க போராட்ட குழுவினர். அதற்கு எந்த விதமான பதிலை நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இல்ல, மிக முக்கியமானது அணுக்கழிவு. நான் கூட சட்டப்பேரவையில சென்ற ஆளுநர் வரைக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் பேசும்போது அந்த கூடங்குளம் அணு உலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை என்ன செய்ய போகின்றீர்கள், இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இதுவரைக்கும் யாருமே கொடுக்கவில்லை. அங்கேயே வைக்க போறாங்க. அப்புறம் வந்து வேற ஒரு அணுசக்தி அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா எல்லா கழிவுகளையும் கல்பாக்கத்துக்கு கொண்டு போக போறாங்க. இப்படியாக இதை பற்றி ஒரு குழப்பமான ஒரு பேச்சுகள் தான் வருகிறது. இந்த அணு கழிவுங்கிறது இந்த கூடங்குளம் அணு உலை 40 அல்லது 50 ஆண்டுகள் இயங்கும். ஆனால் அந்த அணு கழிவை நாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பாதுகாக்க வேண்டியதா இருக்கின்றது. இந்த பூ உலகம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்து தந்து விட்டார்கள். நாம் இப்போது நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களுக்காக இதை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையில இருக்கின்றோம். அதில் அரசாங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கின்றது. எனவே இந்த அணு கழிவு மேலாண்மை என்ன செய்ய போகின்றார்கள் என்பது மிக முக்கியமானது. இதை பற்றியும் தமிழக அரசு அழுத்தமான திருத்தமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். வெளிப்படையாக இதை என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை அறிவிக்கவும் செய்ய வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். புதுப்புதர்த்தங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புதுப்புதர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிறையில் இருக்கக்கூடியவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்யணும், அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை நிபந்தனை இல்லாமல் திரும்ப பெற வேண்டும் போன்ற கோரிக்கைகள் எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு சாத்தியமானது? இல்ல நிச்சயமா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அரசாங்கம் வந்து நாங்க இனிமேல் கைது செய்ய மாட்டோம், இனிமேல் நீங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம இது பண்ணிக்க, அதாவது அணு உலையை முற்றுகையிடக்கூடாது. அரசாங்கம் வச்ச கோரிக்கை வந்து மக்கள் வந்து இனிமேல் அணு உலையை முற்றுகையிடக்கூடாது. அதுக்கு இதா என்ன பண்றோம்னா நாங்க போட்ட வழக்கு போல கொஞ்சம் கொஞ்சமா வாபஸ் வாங்குறோம், சரி இனிமேல் யாரையும் கைது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த உறுதியின் அடிப்படையிலாம் அவர் வந்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை வந்து விட்ரா பண்ணியிருக்காரு. போராட்டம் தொடரும், ஆனால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் வந்து விட்ரா பண்ணிருக்கான்னு சொல்லி இந்த ஒரு சில உறுதிமொழிகளின் அடிப்படையில் தான் வந்து விட்ரா பண்ணியிருக்காரு. நியாயத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் இந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஏறத்தாழ 250 நாட்கள் ஒரு சிறிய வன்முறைக்கு கூட வழிவகுக்காமல் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மீது தேச துரோக குற்றங்களை எல்லாம் சுமத்தி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது மிகப்பெரிய தவறு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய பல சட்ட விதிமுறைகள் கூடங்குள விஷயத்துல அரசாங்கமே மீறி இருக்கின்றது. அப்ப அவர்களுக்கு யார் தண்டனை கொடுக்க போறது? எனவே உதயகுமார் அவர்கள் மீதும் அவர்களுடைய குழுவினர் மீதும் போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் வாபஸ் வாங்கப்பட்டு வெகு விரைவாக சிறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயக மரபை காப்பதாக அமையும். மாற்று மின்சக்தி முறைகளுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்க முன்வைக்கிறீங்க. நம்ம இப்போ நியூக்ளியர் எனர்ஜிக்கு பல ஹிடன் காஸ்ட்கள் இருக்கின்றது. இன்னைக்கு வந்து அரசு உரமானியத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும், டீசலுக்கான மானியத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மன்மோகன் சிங் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நியூக்ளியர் எனர்ஜியை, அதாவது நியூக்ளியர் பவரை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அரசாங்கம் பல மானியங்களை கொடுக்கின்றது. இது நம்முடைய வரி சுமையை அதிகரிக்கின்றது, நாட்டில் பணவீக்கம் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே இது நிச்சயமாக மலிவான மின்சாரமே கிடையாது. மலிவான மின்சாரம் இன்னைக்கு வந்து சூரிய சக்தி மின்சாரம் அதிகமான விலை கொடுக்க வேண்டியது என்று
சொல்கிறார்கள். உண்மையிலே இல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக சூரிய சக்தி மின்சாரத்தை தயாரிப்பதற்கான ஆய்வுகள் பெரிய அளவில் நடந்து செலவு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கின்றது. அதே போல ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மிக மிக செலவு குறைவான, அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத ஒரு மின்சாரமாக இருக்கின்றது. இன்னைக்கு எப்படி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக கிரவுண்ட் வாட்டர் நீர் ஆதாரம் பெறுவதற்கு காரணமாக இருந்தார்களோ, அதே போல மிகப்பெரிய அளவில் கட்டக்கூடிய கட்டடங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சூரிய சக்தி மின்சார தேவையை அந்த கட்டடங்கள் கட்டாயமாக வைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டால் ஓரளவுக்கு நாம் இந்த மின் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கான வழி பிறக்கும். இன்னொரு முக்கியமான விவாத பொருளாக இருக்கக்கூடியது இந்த அணுமின் திட்டங்கள்ல 3 கட்ட அணுமின் திட்டங்கள்ங்கிறதை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்களே இதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி பொதுப்படையாக கேட்கும் போது அதுல ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுல என்ன பிரச்சனை? மிகப்பெரிய போய் அது வந்து ஒரு 3 ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் சொல்றது மிகப்பெரிய போய். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இந்தியாவுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அணுமின் திட்டம் வந்து 3 ஸ்டேஜ் கொண்டது. முதல்ல வந்து PHWR ரியாக்டர், இப்ப கூட போட போறது, மற்ற இடங்களில் இருக்கிற ரியாக்டர் வந்து வர கழிவுகள், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த கழிவுகளை வச்சு பிரீடர் ரியாக்டர் பண்றது செகண்ட் ஸ்டேஜ். அதான் இப்ப கல்பாக்கத்துல போட போறாங்க. இங்க கல்பாக்கத்துல வந்து ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர் போட போறாங்க. அந்த ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர்ல தோரியத்தை பயன்படுத்தி தோரியத்தை வந்து ஒரு எரிபொருளா மாற்றக்கூடிய முயற்சி எடுத்து 3வது கட்டமாக தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ஸ் கொண்டதான் அவங்களுடைய, இதுதான் அவங்க சொல்ற 3 ஸ்டேஜ் டெவலப்மெண்ட். இதுல 1960 ஆரம்பிச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1985 நாங்க வந்து 25,000 மெகாவாட் வந்து அணுசக்தியை பயன்படுத்தி தயாரிச்சுவோம் சொல்லி சொன்னாங்க. 1960 இருந்து 85 வரைக்கும் இந்தியாவில் பெரிய அளவில் எங்கேயும் அணுவில எதிர்ப்பு போராட்டங்கள் பெரிய அளவு நடந்தது கிடையாது. அப்படி இருந்துமே அவங்களால வெறும் 1000 மெகாவாட் தயாரிக்க முடிஞ்சது. இன்னைக்கு 2012 நம்ம உட்காந்துருக்கோம், இப்ப வரைக்கும் வெறும் 4700 மெகாவாட் தான் தயாரிச்சிருக்காங்க. சோ இவங்க சொல்ற எதுவுமே வந்து ரொம்ப கிடையாது. ரெண்டாவது விஷயம், நேற்று அந்த நம்ம புயல் நிகழ்ச்சி கூட அவங்க சொன்னாங்க வந்து வேஸ்ட் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும், அதை நாங்கள் ரீப்ராசஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதுவும் உண்மைக்கு புறம்பான விஷயம் தான். என்ன காரணம்னா, ஒரு 1000 மெகாவாட் ரியாக்டர் வந்து ஒரு நாளைக்கு, நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு நாளைக்கு நாகசாகில குண்டு போட்டதுக்கு எவ்வளவு புளுட்டோனியம் யூஸ் பண்ணாங்களோ அந்த அளவு புளுட்டோனியத்தை கழிவா வெளியிடும். இது வந்து முக்கியமான விஷயம். அப்ப கூடங்குளத்துல இருந்து ஒரு நாளைக்கு 2 நாகசாகி குண்டு வெளியேற போகுது. நம்ம சாதாரணமா சொல்றது அப்படிதான் சொல்லணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 மெகாவாட் ரியாக்டர் வந்து 30 டன் கழிவை கொடுக்கும். 30 டன் கழிவு வந்து 1000 மெகாவாட் ரியாக்டர் வெளியே வரும். அந்த 30 டன் கழிவுல ஒரு அதிகபட்சம் போனா 1 டன் புளுட்டோனியம் இருக்கும். அதிகபட்சம் 1 டன் இருக்கும். அந்த 1 டன்ல இன்னைக்கு உலகத்துல இருக்க தொழில்நுட்பத்துல அதுல கிட்டத்தட்ட 40% திருப்பி எடுக்க முடியும். மிச்ச 60% அப்படி உள்ளே தான் இருக்கும், கழிவா தான் இருக்கும், அதை பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது, அணு உலைங்கிறது ஏதோ வந்து அணு உலைக்குள்ள வந்து யுரேனியம் போட்டோன்னே கரண்ட் வந்துடலாம் கிடையாது. அணு உலைக்குள்ள வந்து நீங்க யுரேனியத்தை போட்டு தொடர்வினையை உண்டு பண்ணி தண்ணியை நீராவியாக்க தான் முடியும். நீங்க மின்சாரம் அங்கேருந்து வரவே வராது. அந்த நீராவியை கொண்டு போய் தான் நீங்க டர்பைன்ல ஜெனரேட்டர்ல கொடுத்து மின்சாரம் தயாரிக்க முடியும். அப்ப நீங்க எரிபொருளை தூக்கி நிறைய உள்ள போடும்போது அதுல வந்து யுரேனியம் 235 இருக்கும். இப்ப நீங்க நிலக்கரியும் வீட்டுல சமையல் பண்றது வந்து விறகு வைக்கும் போது எல்லா விறகும் எரிஞ்சிடாதுல்ல, அதே மாதிரிதான் எல்லா யுரேனியம் 235 எரிஞ்சிடாது, அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதுவும் கழிவா தான் வரும். அதை கழிவெல்லாம் யாருக்கும் ஹேண்டில் பண்ண முடியாது, அதை நீங்க புதைச்சு தான் வைக்கணும். இந்த மிச்சம் 29 டன் கழிவை வந்து அடுத்த நீங்க 24,000 வருஷத்துக்கு நீங்க பாதுகாத்தாகணும். இது எந்த தொழில்நுட்பம் யார்ட்டும் கிடையாது. அதுக்கடுத்த விஷயம் தோரியம் பேஸ்ட் ரியாக்டர் வரும். அதாவது தோரியம் பேஸ்ட் ரியாக்டர் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தான் டாப், இந்தியா தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. என்ன உண்மைனா, யாருமே ஓடாத ஓட்ட பந்தயத்துல இந்தியா மட்டும் ஓடிக்கிட்டு நாங்க தோரியம் பேஸ்ட் ரியாக்டர் ஃபர்ஸ்டா இருக்கோம், தோரியம் பேஸ்ட் ரியாக்டர். உலகத்துல எந்த நாட்டிலையும் தோரியம் பேஸ்ட் ரியாக்டர் செய்ய முடியல. ஏன்னா தோரியம் வந்து டைரக்டா நீங்க வந்து எரிபொருளா பயன்படுத்த முடியாது. அது வந்து யுரேனியம் 232ஆவும் 233ஆவும் பிரிக்கணும். எந்த காரணங்களுக்காக தோரியத்தை நீங்க அணுகுண்டு செய்ய முடியாதோ அதே காரணத்துக்காக நீங்க தோரியம் வச்சு மின்சாரம் தயாரிக்க முடியாது. அதான் உண்மை. ஏன்னா அந்த 232 வரக்கூடிய காமா கதிர்வீச்சு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். இதெல்லாம் யாருமே புரிஞ்சது கிடையாது. நாங்க கேட்டா நாங்க 3 ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் 3 ஸ்டேஜ் போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி இவங்களால தோரியம் பேஸ்ட் ரியாக்டர் செய்ய முடியாது. இரண்டு தரப்புல டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களும் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து பாதி புரிஞ்சும் பாதி புரியாத நிலைமையில தான் இருக்குது. தமிழக சட்டமன்றத்துல இந்த போராட்டம் தொடர்பாக விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா? ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் சபாநாயகரிடம் கொடுத்திருக்கின்றேன். அதாவது கூடங்குளம் அணு உலையை தமிழக அரசு திறந்ததை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சூழலை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று. இது தமிழகம் அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் அதை நிச்சயமாக எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கூடங்குளத்தை இன்னொரு நந்திகிராமாக மாற்றாமல் இருந்ததற்காக தமிழக அரசுக்கு வாழ்த்துக்களையும், உதயகுமாரை இன்னொரு திலீபனாகவோ
அல்லது இரோம் ஷர்மிளா சானுவாகவோ மாற்றாமல் காப்பாற்றியதற்காக கூடங்குளம் இடிந்தகரை மக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் இருவருக்கும் புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் 1800-525-5858 அல்லது feedback@pudiyatalamurai.tv என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள்